श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அடியேன் நமஸ்காரம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்சனா. அடியேன் அம்ருதா. அடியேன் இன்றைய சதசுக்கு தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு குரு பரம்பரா சீரீஸ்ல ஸ்ரீமன் நாதமுனிகள். எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணன் சம்சாரிகள் உத்தீர்வனம் அடைவதற்காக பல அவதாரங்களை எடுத்தான். அதன் பிறகு ஆழ்வார்கள் மூலம் மோட்சத்திற்கான வழியை அருளினான். பெருமானின் திவ்ய ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்களே ஆழ்வார்களாக அவதாரம் செய்தன என்பது நமக்கு நன்னா தெரியும். இந்த ஆழ்வார்கள் பெருமாளை போற்றி பாடி நமக்கு திவ்ய பிரபந்தங்களை அருளினான். சம்சாரிகளுக்கு மோட்சத்திற்கான வழியை காட்ட தானே ஆச்சாரியனாவும் வந்து குரு பரம்பரையை தோற்றுவித்தான். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு சுவாமி கூரத்தாழ்வான் சாதித்தது போல ஸ்ரீமன் நாராயணனிடம் இருந்து தொடங்கி ஸ்ரீ லக்ஷ்மி பிராட்டி, ஸ்ரீ விஸ்வக்சேனர், அதுக்கப்புறம் சுவாமி நம்மாழ்வார், இப்படியாக தொடங்கிய குரு பரம்பரையில சுவாமி நம்மாழ்வார் பிரபந்தத்தை அருளி திருநாட்டுக்கும் ஏலியாயிடுத்து. போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும்னு சுவாமி தேசிகன் சாதித்த மாதிரியான ஆச்சாரியரான ஸ்ரீமன் நாதமுனிகள் வைபவத்தை எம்பெருமான் கிருப்பையால இப்ப நாம் அனுபவிக்கலாம். சுவாமி நம்மாழ்வார் திருநாட்டுக்கு ஏறிய பிறகு பிரபந்தங்கள் லுப்தமாயின. அந்த சமயத்துல காட்டு மன்னார்குடி வீரநாராயணபுரத்துல சொட்டை குலத்துல ஷடமர்ஷ்ண கோத்திரத்துல ஈஸ்வர பட்டாழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு திருக்குமார். சோபகிருத் வருஷம் ஆனி மாதம் அனுராதா நட்சத்திரத்துல அவதரித்தார். அவர்தான் ஸ்ரீமன் நாதமுனிகள். ஜனித்தையில அவருக்கு ரங்கநாதன் அப்படின்னு திருநாமம். ஜேஷ்டானுராதா சம்பூதம் வீரநாராயணே புரே கஜவக்திராம் சமாச்சாரியம் ஆத்யம் நாதமுனிம் பஜே அப்படின்னு ஸ்ரீமன் நாதமுனிகளோட அவதார ஸ்லோகத்தை புரஷை சுவாமிகள் சாதிக்கிறார். ஸ்ரீமன் நாதமுனிகள் சிறு வயசுல இருந்து யோகாபியாசம் பண்ணி பெரிய யோகீஸ்வரராகவும் பக்திமானாகவும் இருந்தார். வேத சாஸ்திரம் அனைத்தையும் அத்தியனம் பண்ணினார். இவருக்கு ஒரு குமாரர், அவருக்கு ஈஸ்வர முனின்னு திருநாமம். ஈஸ்வர பட்டாழ்வான், நாதமுனிகள், ஈஸ்வரமுனி இவா 3 பேரும் வடநாட்டு யாத்திரை போனா. மதுரா, சாளக்கிராமம், அயோத்தியா அப்படின்னு ஒவ்வொரு க்ஷேத்திரமா போய் கோவர்தனகிரி வந்து சேர்ந்தா. புண்ணிய தீர்த்தங்களான கங்கா, யமுனா, சரையூல நீராடி கோவர்தனகிரிய அடைஞ்சாலாம். அந்த க்ஷேத்திரத்து எம்பெருமான் திருநாமம் யமுனை துறைவன். அந்த க்ஷேத்திரத்துல ரம்யத்துல மனம் லயிச்சு போச்சு. அங்கேயே சில காலம் தங்கினான். ஒரு நாள் ராத்திரி நாதமுனிகள் ஸ்வப்னத்துல காட்டு மன்னார்குடி எம்பெருமான் கோபாலன் சேவை சாதித்தார். நாதா, உன்னை பார்க்காம கண்ணு பூத்து போச்சுப்பா அப்படின்னு சொன்னாராம். நாதமுனிகளுக்கு ஆனந்த பாஷிதம் தாங்கல. யமுனை துறைவன் கிட்ட நியமனம் வாங்கி கிளம்பி காசி, பூரி, அஹோபிலம், திருவேங்கடம், கட்டிகாச்சலம், காஞ்சிபுரம், திருவையிந்தை, திருக்கோவிலூர், திருவரங்கம் முதலிய க்ஷேத்திரமெல்லாம் சேவிச்சு யாத்திரைய பூர்த்தி பண்ணி காட்டு மன்னார் கோவில் வந்தடைஞ்சா. இந்த மாதிரி இருந்துட்டு வரச்சே சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் காட்டு மன்னார் எம்பெருமான ஒரு மங்களாசாசனம் பாடி சேவிச்சா. ஆராவமுதே அடியேன் உடலம் நின்பாலன்பாயே நீராயலைந்து கரைய உருக்கின்ற நெடுமாலே சீரா சென்னெல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டேனெம்மானே. இந்த மாதிரி 11 பாசுரம் பாடினான். 11வது பாசுரத்துல குருகூர் சடகோபன் குழலின் மலிய சொன்ன 1000 துளி 10 அப்படின்னு பாடினாலாம். அடடா, இதுவே இவ்வளவு அழகா இருக்கே, இந்த 1000ம் கிடைச்சா பாக்கியமா இருக்கும்னு நினைச்சாராம். உடனே அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை விசாரிச்சார். அவளோ இந்த 11 பாசுரத்தை தவிர
எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனா 1000 திருவாய்மொழி இருக்கும்னு அதை இயற்றியவர் நம்மாழ்வார்னு கேள்விப்பட்டிருக்கோம்னு சொன்னான். ஆழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியில போய் விசாரிச்சா யாருக்காவது தெரியலாம்னு சொன்னான். உடனே நாதமுனிகள் விரைந்தாராம். அர்ச்சாரூபமாக இருக்கின்ற நம்மாழ்வார பிரார்த்திச்சு அங்க யாருக்காவது பிரபந்தங்கள் பற்றி தெரியுமான்னு விசாரிச்சார். அந்த சமயம் பராங்குஷதாசர்னு நம்மாழ்வார் சிஷ்யரான மதுரகவி ஆழ்வாரின் வம்சத்துல வந்தவரை சந்தித்தார். அவரும் மதுரகவி ஆழ்வார் அருளிய கண்ணினும் சிறுத்தாம்ப 12,000 தடவை தியானித்து சேவிக்கிறவாளுக்கு நம்மாழ்வார் சாட்சாத்காரம் ஆவார்னு சொன்னார். உடனே நாதமுனிகளும் கண்ணினும் சிறுத்தாம்ப தேவதீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திச்சார். பராங்குஷதாசர் அனுகிரகம் பண்ணதும் ஸ்ரத்தையா கண்ணினும் சிறுத்தாம்ப தியானித்தார். உடனே திவ்யம் ததாமி தே சக்ஷுன்னு பெருமாளும் பிராட்டியும் அனுகிரகம் பண்ண நம்மாழ்வார நாதமுனிகள் சேவிச்சார். திருவாய்மொழியோட 1000 பாசுரங்களையும் மற்ற 3000 பிரபந்தங்களையும் சேர்த்து அதன் அர்த்தங்களையும் அருளினாராம் ஆழ்வார். இப்படியாக ஒரு ஆச்சாரிய கடமையை ஆழ்வார் பூர்த்தி செய்தார். குரு பரம்பரை இப்படியாக நம்மாழ்வார் கிட்ட இருந்து நாதமுனிகளிடம் வந்து சேர்ந்தது. ஆழ்வார் திருநகரியில சில காலம் தங்கியிருந்தார் நாதமுனிகள். பிரபந்தங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அதுக்கு இசை வடிவம் கொடுத்து தன்னுடைய மருமான்கள் கீழேகத்தாழ்வான் மற்றும் மேலேகத்தாழ்வான் மூலம் அனைவருக்கும் போய் சேரும்படி செய்தார். இதே சமயம் திருமங்கையாழ்வாரால் நடத்தப்பட்ட அத்தியாயன உற்சவத்தை மறுபடியும் ஏற்படுத்தி வைத்தார். மார்கழி சுக்லபக்ஷ ஏகாதசி தொடங்கி 10 நாளா நடந்த உற்சவத்தை 21 நாளா பகல் 10 ரா 10ன்னு 4000 பிரபந்தங்களையும் சேவிக்கும்படி செய்தார். இப்படிப்பட்ட உற்சவத்தை மீண்டும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் நாதமுனிகள். ஒரு சமயம் சோழராஜா அரசவையில 2 பெண் பிள்ளைகளுக்கு போட்டி நடந்தது. ஒருத்தி மனுஷ்ய கானம் பாடினா, இன்னொருத்தி தேவகானம் பாடினா. ராஜாவோ தேவகானத்தோட மதிப்பு தெரியாம மனுஷ்யகானம் தான் சிறந்ததுன்னு தீர்ப்பு கொடுத்தார். தேவகானம் பாடிய பெண் பிள்ளை காட்டு மன்னார்குடி பெருமாளை சேவிச்சு தேவகானம் பாடினான். அத நாதமுனிகளும் ரசிச்சு கேட்டு அவளுக்கு தீர்த்த பிரசாதம் கொடுக்க இந்த பிள்ளை நேரா ராஜா கிட்ட போய் சொன்னா, அரசே, உங்க ராஜ்யத்துல ஒருவராது இருக்காரே இந்த தேவகானத்தோடு மகிமையை தெரிஞ்சுண்டுன்னு. உடனே ராஜா நாதமுனிகளை அழைச்சிண்டு வர சொன்னார். ராஜாவை நல்வழிப்படுத்தி அடுத்த எண்ணி நாதமுனிகள் அரசவைக்கு சென்று தேவகான மகிமையை எடுத்துரைத்தார். அரசவையில கல்மேல் சங்கிலியை வைக்க சொல்லி தேவகானம் செய்தாராம். சங்கிலி உருகியது. 400 விதமான தாளங்களையும் அதன் பரிமாணங்களையும் ராஜாவுக்கு எடுத்துரைத்தார். ராஜா நாதமுனிகளை ஆசிரியித்து ஆச்சாரியனா ஏத்துண்டார். தேவகானத்தை கேட்டு சங்கிலி உருகுமான்னு கேட்டா, எப்படி கிருஷ்ணவேணு கானத்துல மிருகங்கள் எழுந்து சித்திரமா நிற்கின்றவோ அது போல அரசவையில கல்மேல் வைக்கப்பட்ட சங்கிலி உருகியதாம். இவருடைய சிஷ்யர்கள் 8 பேர். வியக்கொண்டார், குருகை காவலப்பன், நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், திருக்கண்ணமங்கையாண்டான், உருபட்டூர் ஆச்சான் பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வான், வானமாதேவி ஆண்டான். இவர் எழுதிய பல கிரந்தங்கள் லுப்தமாகிவிட்டது. நியாய தத்துவம், யோக ரகசியம் போன்ற கிரந்தங்களை எழுதியுள்ளார். இவருடைய கபடமில்லாத பக்திய ஆழவந்தா ஸ்தோத்திர ரத்னத்துல சாதிக்கிறார். அகிருத்ரிம பக்தி, கபடமில்லாத பக்தி, அதாவது எல்லாத்துலயும் எம்பெருமான பாக்குறது. திருவாய்மொழியில ஆழ்வார் திருவுடை மன்னரை காணிலும்னு சாதித்தது போல ஒரு ராஜாவை பார்த்தா பெருமாளை பாக்குற அனுபவம் ஏற்படும். இந்த மாதிரியான அனுபவம் நாதமுனிகளுக்கு ஏற்பட்டது. ஒரு சமயம் சோழ ராஜா தனது 8 ராணிகளோடு வந்தாராம். நாதமுனிகளோ அஷ்டமகிஷிகளோட துவாரகாதீசன் தான் வந்திருக்கான்னு நினைத்தார். இன்னொரு சமயம் ராஜா, ராணி, மந்திரி வர நாதமுனிகளுக்கோ ராமன் சீதையையும் லக்ஷ்மணனையும் அழைத்து வருவது போல் பாவம் ஏற்பட்டது. இப்பேற்பட்ட அகிருத்ரிம பக்தியுடன் நாதமுனிகள் இருந்தார். சுவாமி தேசிகன் நாதமுனிகளுக்கு தனியன் சாதித்துள்ளார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம்
யஸ்ய நைகமிகம் தத்வம் ஹஸ்தாமல கதாங்கதம். அதோட அதிகார சங்கிரகத்திலையும் தாளம் வளம் புரியன்ன நற்காதலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தேன்னு சாதிக்கிறார். ஸ்ரீமன் நாதமுனிகளோட சரித்திரத்தையும் தனியனையும் தினமும் நாம் அனைவரும் அனுசந்தித்து அவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்திச்சு கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியேன் தன்யாஸ்மி. அடி நல்லா சொன்னோமா, சரித்திரத்தை பூர்த்தியா கவர் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 6வது பாட்டுல உருக்குகின்ற அப்படி சொல்லணும், உருக்கின்ற அப்படின்ற மாதிரி கேட்டது. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அந்த இப்பு ப்ரொனன்சியேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லு. மற்றபடி நல்லா இருக்குமா? சுவாமிகள் ஆசிரியர் காட்டுங்க. நல்லா நல்லா சொன்னா ஸ்பஷ்டமா இருந்தது. 1-2 இடத்துல இப்போ பிரபா மாமி சொன்ன மாதிரி பாசுரத்துல ஒரு இடம், இன்னொரு இடத்துல மாத்திரம் உச்சரிப்பு அக்ஷரம் ஏதோ கொஞ்சம் மாறி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நாதமுனிகள் சரித்திரம் ஏறப்படிய முழுசா எந்த விஷயத்தையும் விடாம, அது மாதிரி இன்னொரு விஷயம் கூட இருக்கு. சோழராஜாவை பார்த்தா பெருமாள் திருவிழை மன்னரை காணில் திருமாலை கண்டேனேன்னு, வயலுக்கு தீர்த்தாமாலை போகும்போது அங்க மேகத்தை பார்த்துட்டு மயங்கி விழுந்துட்டார் அவர்னு. அது அந்த சரித்திரத்தை சொல்றா. ஏன்னா கருவுடை மேகங்கள் காணில் கண்ணன் என்று ஏற பறக்கும்னு ஆழ்வாருக்கு இருந்த அந்த எண்ணம் இவருக்கு இருந்ததுன்னு. அதுல எவ்வளவு அந்த சரித்திரத்துல எவ்வளவு, இது பகவத் விஷயத்திலே வருது இந்த சரித்திரம். எந்த அளவுக்கு அந்த காலத்துல எல்லாருக்கும் ஒரு வெற்றியை எடை போடுற சக்தி இருந்ததுன்னா, வயலுக்கு புஷ்கரணி கிட்ட எங்கேயோ வயல் இருக்கிற இடத்துல தீர்த்தாமாட போறார். அங்க மேகத்தை பார்த்துட்டு பகவான் நினைச்சுட்டு மயங்கி விழுந்துடுறார். அங்க உழவு தொழில் பண்ணிருந்த கிருஷிவலன் உழவன் ஆத்துக்கு கொண்டு அவரை சேர்த்துட்டு, இனிமேல் மேகம் இருக்கிற போது இவரை அனுப்பாதங்கோ, மேகத்தை பார்த்தா இவர் பகவானை நினைச்சுட்டு விழுந்துடுவார், மழை காலத்துல ஜாக்கிரதையா வெளில அனுப்புங்கோன்னு சொல்லிட்டு போனான்னு இருக்கு சரித்திரம். அப்படின்னா நாதமுனிகள் பெருமை மாத்திரம் இல்லை, அந்த காலத்துல எல்லாருக்கும் இவருடைய மகிமைய ஒரு கிருஷிவளம் தெரிஞ்சுட்டு இருந்தான்னு சரித்திரம் வருது. சோழவந்தான்னு அந்த இடம், அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு எந்த பாசுரத்துல இந்த ஐதீகம் எடுத்திருக்காங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. கருவுடை மேகங்கள் காலில் கண்ணன் என்று ஏற பறக்கும்ன்ற இடத்துல இந்த ஐதீகம் வந்திருக்கு. அப்படின்னா அந்த இந்த ஆளவந்தாரோ, அதாவது நாதமுனிகளோ இவ ஆச்சாரியால் மயங்கி விழுந்தது பெருசு இல்லை. ஏன் மயங்கி விழுந்தார்? இன்னொருத்தரா இருந்தா என்ன பண்ணுவோம், நாமே இருந்தா என்ன பண்ணுவோம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருப்போம், அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையான்னு. அவன் இவருடைய பிரகிருதியை தெரிஞ்சுட்டு மேகத்தை பார்த்து பகவத் ஞாபகம் மயங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உழவன், இனிமேல்ட்டு ஜாக்கிரதை, வருஷா காலம் வரை இவரை அனுப்பாதுங்கோ, மயங்கி விழுந்துருவார், மேகத்தை பார்த்தா பகவானுடைய திருமணி ஞாபகம் வருதுன்னு சொன்னாலும் ஒரு சரித்திரம் எழுதியிருக்கான். நல்லா இருக்கு பிரசன்டேஷன், நல்லா இருக்கு. பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இங்கெல்லாம் எங்கேருந்து இந்த போட்டோஸ் எல்லாம் எங்கேருந்து கொண்டு வரீங்க? அந்த ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணியாம எப்படி இந்த கலெக்ட் இந்த போட்டோலாம்? யூடியூப்ல மாமி பண்ணதுல இருந்து கொஞ்சம் எடுக்க முடியும். எப்படியா? நம்ம தான் அந்த சோழ ராஜாவோட அந்த அரண்மனை, அந்த ராஜசபை அதெல்லாம் நான் போட்டிருந்தேன். ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு ஒரு சீரான ஒரு வேகத்துல எல்லாமே இந்த சரித்திரத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா சொன்னேன். ஒரு சில சின்ன உச்சரிப்பு மிஸ்டேக்லாம் இருந்தது, அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ. மொத்தமா ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம். சுவாமிகள்லாம் எங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தன்யவாதங்கள்.
இந்த குழந்தைகள்லாம் ஸ்லைட்ஸ் எனக்கு முன்னாடியே அனுப்பின்னு இருக்கா. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அடியன் பார்க்காம விட்டுடுறேன் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்றச்சே தான் கண்டப்படுறது. அதனால அடியேனும் அதுக்கு பொறுப்பு தான். இனிமேல இருந்து இன்னும் பெட்டரா பாக்குறேன், க்ஷமிக்கணும், பிரார்த்திக்கிறேன். அடுத்த சதஸ் 26ஆம் தேதி ஜூலை இருக்கும். அதுல 4 குழந்தைகள் ப்ரெசென்ட் பண்ண இருக்கா. ராகவ் காஷ்யப், ஸ்வாதி லக்ஷ்மி, கேஷவ், விஜய் சாரநாதன். இவ 4 பேரும் அடுத்த சதஸ்ல ப்ரெசென்ட் பண்ணணும். குழந்தைகளா ஏதாவது உங்களுக்கு முடியாது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அடுத்த 2-3 நாளைக்குள்ள அடி எனக்கு தெரிவிச்சிருங்க. அப்பதான் யாராவது சப்ஸ்டியூட் பண்ணணும்னா பண்ண முடியும். டெக்னிக்கலி ஒரு சதஸ்ல 4 பேர் ப்ரெசென்ட் பண்ணினா நம்மளுக்கு சௌரியமா இருக்கும் டயத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு. இப்படியும் அக்டோபர் 2க்குள்ளேயோ இல்ல மேக்சிமம் நவம்பர் 1st வீக்குள்ள இதை முடிக்கணும். அதனால 4 பேர் வந்தா கரெக்டா இருக்கும். ஒரு கால் யாராலையாவது வர முடியல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே தெரிவிச்சுட்டா சௌரியமா இருக்கும். மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது. சுவாமிகள்லாம் இத்தனை அனுகிரகம் பண்ணினது பெரிய பெரிய பாக்கியம். எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடியேனும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். குழந்தைகளா நீங்களாவும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கத்துண்டு மேல மேல நம்ம எல்லாம் கைங்கரியர்ல ஈடுபடணும் பிரார்த்திச்சு. பரபாகியம் சுவாமி. தன்யவாதம். தன்யவாதம்.